ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளோ ஆஃப் இன்கம் டேக்ஸ் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அப்போ புரியும் ஏன் வந்து நம்ம செட் ஆஃப் வந்து படிக்கிறோம் இன்கம் டேக்ஸ் ஃப்ளோவில் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல குறையுது, அதை நம்ம அதிகமாக கிடைக்கிறப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா அதை இதில் போட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சேம் லாஜிக். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு வந்து 2 குரூப் அட்டென்ட் பண்ணுறப்போ, சிஏல சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 2 குரூப் அட்டென்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குரூப்பில் குறைவாக இருக்கிறப்போ இன்னொரு குரூப்பில் வந்து இருக்கிற மார்க்ஸை போட்டு செட் ஆஃப் பண்ணி 2 குரூப்பும் பாஸ் அப்படின்னு சொல்லி அக்ரிகேட்டாக போட்டு விட்ருவாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கே. ஸோ ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த லாஸை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லாஸை நம்மளுக்கு இப்போ கரண்ட் இயரில் ப்ராஃபிட் கிடைக்கிறப்போ நம்மளால் அடைக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா அந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ ஆனால் அதில் என்னென்னா டேரெக்டாக இந்த மாதிரி அடைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அடைக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஹெட்ஸில் வந்து 5 ஹெட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து 5 ஹெட்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்தந்த ஹவுஸ்னால் இந்தந்த ஹெட்ஸ்னால் இந்தந்த ஹெட்டில் மட்டும்தான் எடுக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. பட் அதோட சேர்த்து ஒரு சில 2 ஸ்பெஷல் கேஸ், ஒரு 3 or 2, 4 அந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி தான், 2 பேஜஸில் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் பேஜ், இன்னொரு பேஜ் வந்து செகண்ட் பேஜ், அவ்வளோதான். இது வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜிம், பின்னாடி இருக்கிறது நியூ டேக்ஸ் ரிஜிம். தட்ஸ் இட். ஓகே ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்டைலாக ஷார்ட் அண்ட் குயிக்காக ஃபன்னாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு இந்த லாஸஸ் சாப்டர் வந்து நம்மளுக்கு வந்துன்னா 2 டைப்பாக வந்து பிரியும். ஒன்று வந்து என்னென்னா இன்டர் சோர்ஸு, இன்னொன்று வந்து இன்டர் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஓகேவா? என்னது இன்டர் சோர்ஸு, இன்டர் ஹெட்டு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் லாஸ்லேயே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு சேம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்லேயே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த சேம் ஹெட்லேயே என்ன ஆயிடுச்சு, அது செட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த லாஸ் என்ன ஆயிடுச்சு, இங்கேயே சரி பண்ணிட்டாங்களே, ஸோ அதான் வந்து செட் ஆஃப். ஸோ இங்கேருந்து அது கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களே, ஸோ இங்கேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த லாஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த ப்ராஃபிட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை சமாளித்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னென்னா செட் ஆஃப். ஸோ அதாவது இந்த சேம் ஹெட்டில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாயிண்ட்டு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ அந்த சேம் ஹெட்டில் நடக்கிறது தான் என்ன அப்படின்னா இன்டர் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இன்டர் சோர்ஸ்? ஸோ இன்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ சேம் ஹெட்டில் நடக்கிறது இன்டர் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உள்ளது. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் கழித்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது பிஜிபிபி ஆர் சம்திங் சாலரிஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு டிஃப்ரெண்ட்டான ஹெட்டில் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அப்படிங்கிறப்போ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் அந்த டிஃப்ரெண்ட்டான ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம செட் ஆஃப் பண்ணுறோம் அந்த லாஸை அப்படின்னா அந்த இடத்துல அதை என்ன சொல்கிறாங்க, இன்டர் ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்டர் ஹெட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான க்ளீனான ஒரு கான்செப்ட். ஸோ இதை வச்சு அப்படின்னா இதை வந்து பார்த்துடலாம். இன்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது சேம் ஹெட்டில் வந்து பண்ணுறது, சேம் ஹெட்டில் செட் ஆஃப் பண்ணுறது. இன்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது, இன்டர் ஹெட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஹெட்ஸில் வந்து செட் ஆஃப் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்டர் சோர்ஸ் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஹவுசஸ்லேயே உங்களுக்கு நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி யார் அவங்கவுங்க ஹெட்லேயே வந்து செட் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு இருக்குன்னா அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ். ஸோ இவங்க ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸோடைய லாஸை அவங்களுடைய இன்டர் சோர்ஸ்லேயே எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் லாஸ்.
ஸோ இந்த கேபிட்டல் லாஸும் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் அதுவும் அதேமாரி தான். ஹார்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கும் அதேமாரி தான். ஹார்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத அதே விஷயத்துல ஒரு ப்ராஃபிட் வரப்போ தான் அவங்களால செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற எந்த விஷயத்துலையும் அவங்களால செட் ஆஃப் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 கேஸ்லேயும் அந்த கேஸ்லேயே திரும்ப வந்து ஒரு ப்ராஃபிட் வரப்போ தான் அவங்களால செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அவங்க ஹெட்லேயோ இல்லை மற்ற ஹெட்லேயோ அவங்களால செட் ஆஃப் பண்ண முடியாது. இதான் வந்து இதில் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்டர் ஹெட். டிஃப்ரெண்ட் ஹெட்டில் வந்து செட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன ஹெட்டுக்கு வந்து தடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஜிபிபியாக இருந்துச்சு அப்படின்னா சேலரிஸில் செட் ஆஃப் பண்ண முடியாது. பிஜிபியாக இருந்துச்சு அப்படின்னா மீதி 3 ஹெட்லேயும் போய் அவங்க வந்து பிச்சை எடுக்கலாம். ஆனால் சேலரி ஹெட்டில் போய் அவங்க செட் ஆஃப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ், இந்த ஹார்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எதுலையுமே பண்ண முடியாது. நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ், ஹார்ஸ் ரிலேட்டடான மெயின்டெனன்ஸ். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ண முடியாது, இதுக்கான லாஸை எதுலேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. அதிலே திரும்ப ப்ராஃபிட் கிடைச்சா தான் அதிலே வந்து பண்ண முடியும். சரியா? அடுத்தது வந்து கேபிட்டல் கெயின்ஸும் அதே மாதிரி தான். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறப்போ கேபிட்டல் கெயின்ஸோடைய ஹெட்டில் மட்டும்தான் அது பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஹெட்லேயும் அது போய் என்ன பண்ண முடியாது, செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த கேபிட்டல் கெயின்லேயே வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் வந்து டூ டைப்ஸ் வந்து பிரியும் இல்லையா? ஸோ ஒன்று வந்து என்னென்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். கரெக்டாக? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயுமே என்னென்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் லாஸ் அப்படின்னா லாங் டேர்மில் போய் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்கள்ட்ட போகலாம். ஆனால் பெரியவங்கள்ட்ட பிரச்சனைனா சின்னவங்கள்ட்ட வரலாமா, வரக்கூடாது. ஸோ அதனால லாங் டேர்ம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய லாஸை ஷார்ட் டேர்மில் செட் ஆஃப் பண்ணக்கூடாது. இது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் மொத்தமாகவே வேறு எந்த ஹெட்டுக்கும் போகக்கூடாது. ஸோ இவங்களுக்குள்ளே ப்ராஃபிட் வரப்போ தான் பார்க்கணும். ஆனால் லாங் டேர்ம் ப்ராஃபிட் வந்து லாங் டேர்மில் மட்டும்தான் அது அவங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் பண்ணால் ஷார்ட் டேர்ம்லேயும் பண்ணிக்கலாம், லாங் டேர்மில் ப்ராஃபிட் போய் அவங்க வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரூல். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி 2 lakhs வரைக்கும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 lakhs வரைக்கும் எந்த ஹெட்டில் வேணாலும் நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் 2 lakh வந்து எக்ஸீட் ஆகிறப்போ எங்கேயுமே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எத்தனை இயர்ஸ் இந்த மாதிரி வந்து தள்ளிட்டு எவ்வளோ முன்னாடி வருஷத்துலேருந்து வந்து எவ்வளோ லாஸ் வந்து இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னு சொன்னீங்களே, எவ்வளோ இயர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து 8 years ஆர் 4 years இந்த மாதிரி சிமிலர் கேஸஸில் மட்டும்தான் இருக்கும். 8 or 4 அவ்வளோதான். ஸோ 8 என்னென்ன கேசஸ், 8 years ப்ரீவியஸில் 8 years வரைக்கும் தான் இந்த லாஸை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படின்றது என்னென்னா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லாஸு, ஓகே, அண்ட் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? இதுதான் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்குலேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்டே கிடையாது. ஸ்பெக்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் இட்ஸ் அன்லிமிட்டட். நெக்ஸ்ட்டு திங் வந்து ஸ்பெக்குலேஷன் லாஸ் 35 AD அப்படிங்கிறது வேறு, அது தனியான செக்ஷன். ஓகே. ஸோ ஸ்பெக்குலேஷன் லாஸும் ஹார்ஸ் மெயின்டெனன்ஸும் 4 years தான். ஸோ இதை மீறி இதுக்கு முன்னாடி இருக்க 4 years முடிஞ்சிருச்சுன்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அங்கே கமெண்ட் வந்து கொடுக்கணும். எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்தில் நம்ம வந்து இதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் ஆர் நோட்ஸை நம்ம அந்த இடத்துல வந்து தெரிவிக்கணும். ஸோ இவ்வளோதான் வந்து என்னென்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட். நியூ டேக்ஸ் ரெஜிமில் சேம் திங் தான் இதில் வரும். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஒரு 115 BAC. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் தான். ரெகுலேட்டிவ், பிஸ்னஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்சஸ், இது எல்லாமே அந்தந்த விஷயத்தில் மட்டும்தான் நம்ம பண்ணலாம் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி. ஸோ சேம் அதே மாதிரி தான். சேலரிஸாக இருக்கட்டும் எனி ஹெட்லேயும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹார்சஸ், கேபிட்டல் கெயினு அதே மாதிரி தான், எனி ஹெட்டில் பண்ணக்கூடாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு போன வாட்டி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி 2 lakhs வரைக்கும் நம்மளுக்கு லிமிட் இருக்குது. ஸோ 2 lakhs வரைக்கும் நீங்கள் அதர் ஹெட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் போனிச்சு அப்படின்னா உங்கள் ஹெட்டில் தான் பண்ண முடியும். பட் நியூ டேக்ஸ் ரெஜிம் பண்ணி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு ஹெட்லையும் எந்த லிமிட்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான விஷயமும் அவங்களோடது மட்டும்தான். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே சேம் தான். பிஸ்னஸ் லாஸ் வந்து 8 years வந்து எக்ஸ்பீரி ஆகிடும். 8 years வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸ்பெக்குலேஷன், பிஸ்னஸ் அண்ட் ஹார்ஸ் மெயின்டெனன்ஸ் சேம் லைக் தட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் சேம் தான். ஸோ இதெல்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நாட் அலோட் டு செட் ஆஃப் லாஸஸ். இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வந்து லாஸ் ஏற்படுறப்போ அதை வந்து எதாலையுமே வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. எந்த ஒரு ஹெட்லையுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அது செட் ஆஃபே பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ இது ஒரு ப்ரொவிஷன்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் 35 AD பார்த்தோம் இல்லையா. ஸோ அதேமாதிரி பிஸ்னஸ் லாஸ் 35 AD. ஸோ இதுக்கு ரிலேட்டடான விஷயத்துலையும் என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. நாட் அலோடு டு செட் ஆஃப் லாஸஸ். ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினான பாயிண்ட் இதுதான், டிப்ரிசியேஷன் எக்காரணத்தை கொண்டும் நம்ம செட் ஆஃப் பண்ணவே கூடாது. டிப்ரிசியேஷன் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்க, அது செட் ஆஃபில் வந்துருச்சு, செட் ஆஃப் கொஷனில் வந்துருச்சுன்னா அதை வந்து பண்ணவே கூடாதுன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ், பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொல்லி கொடுத்த ப்ரொவிஷன்ஸ் வச்சு ஐசி இல்லஸ்ட்ரேஷன், ஐசி டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின்ஸ்லாம் போட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யுவர் எக்ஸாம் ரிசல்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் எல்லாமே வரும். நோட்ஸ் கேட்டிங்கனாலும் நான் அதில் வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தமிழ் சேனல், தமிழ் ஸ்டூடெண்ட்காகவே வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு செந்தமிழ் சேனல். ஓகேவா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். We will see quickly. Until then, this is Shweta signing off. Thank you.